முதல் முறையாக பணியில் சேர்ற ஊழியர்களுக்கு 15,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குவதற்கான ஒப்புதலை மத்திய அமைச்சரவை கொடுத்திருக்காங்க. இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றதுக்கான அந்த நடைமுறையையும் விளக்கியிருக்காங்க. பார்ட் ஏ, பார்ட் பி அப்படின்னு 2 விதமா இதை பிரிச்சிருக்காங்க. இதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, புதிதாக வேலை வாய்ப்புகளை தனியார் நிறுவனங்களும் உருவாக்கணும் என்ற அடிப்படையில் தான் இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இதில் பார்ட் ஏ எடுத்துக்கிட்டோம்னா, இதில் புதிதாக வேலைக்கு சேருபவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கக்கூடியது. அதாவது 15,000 ரூபாய் அவர்களுக்கு ஒரு நிதியை 15,000 ரூபாய் வரைக்கும் அவர்களோட ஊதியத்திற்கு ஏற்ற வகையில் அந்த தொகையும் மாறுபடும். அதிகபட்சம் 15,000 ரூபாய் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு மாத சம்பளம் 1 லட்சத்திற்கும் கீழ் வாங்குறவங்களுக்கு தான் பொருந்தும். ஆகஸ்ட் 1ஆம் தேதி 2025ஆம் ஆண்டிலிருந்து ஜூலை 1ஆம் தேதி 2027 வரைக்கும் உருவாக்கப்படுற பணியிடங்களுக்கு இது பொருந்தும். அந்த பணியில் சேர்றவங்களுக்கு இது பொருந்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அவர்களுக்கான 15,000 ரூபாய் முதல் அவங்க பணியில் சேர்ந்து 6 மாதத்தில் ஒரு தொகையும், அடுத்த 2வது தவணை என்பது ஓராண்டுகள் நிறைவு செஞ்ச பிறகு அவர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு சேமிப்பு அப்படின்ற அடிப்படையில் இந்த தொகை அவர்களுக்கு வழங்கப்படுது. அதே மாதிரி ஒரு பணியில் சேருவதற்கான உந்துதலை கொடுக்கறதுக்காக இந்த ரூபாய் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. 2வது வகை ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுது. அதாவது வேலையை உருவாக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கக்கூடிய ஒரு திட்டம். அதாவது ஒரு நிறுவனத்தில் 50 ஊழியர்களுக்கு கீழே வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 2 பணியிடங்களை அவங்க உருவாக்கி இருக்கணும். அப்படி உருவாக்குனாங்க அப்படின்னா மாதம் அவர்களுடைய அந்த உருவாக்கப்பட்ட அந்த பணியிடத்தோட ஊதியத்தின் அடிப்படையில் 1000 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 3000 ரூபாய் வரைக்கும் மாதம் அந்த நிறுவனத்திற்கு ஊக்கத்தொகை மத்திய அரசால் வழங்கப்படும். இதுவே 50 ஊழியர்களுக்கு மேலே பணி வழங்கக்கூடிய நிறுவனமாக இருந்தது அப்படின்னா குறைந்தபட்சம் 4 ஊழியர்களை அவங்க பணியில், அதாவது 4 பணியிடங்களை உருவாக்கி அதில் ஆட்களை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதன் மூலமாக கோடிக்கணக்கில் கூடுதலாக வேலை வாய்ப்புகள் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மத்திய அரசு நம்புகிறாங்க. இதற்கான தொகையையும் மத்திய அரசு அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்து அதற்கான ஒதுக்கீடையும் செஞ்சுட்டாங்க. ஸோ ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து சேரக்கூடியவர்களுக்கு இந்த பலன்கள் வழங்கப்படும். குறிப்பாக இந்த நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் இதில் உற்பத்தி துறைக்கு கூடுதலான அவகாசம். இப்போ 2 ஆண்டுகள் மற்ற துறையை சேர்ந்த நிறுவனங்களுக்கெல்லாம் இந்த பெனிஃபிட்ஸ் கொடுக்கப்படுது அப்படின்னா, உற்பத்தி துறைக்கு கூடுதலாக 2 ஆண்டுகள் வரைக்கும் இந்த பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கிற மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் இது புதிய வேலை வாய்ப்புகளை தனியார் நிறுவனங்களில் உருவாக்குறத ஊக்குவிக்கும் வகையில் அமையும் அப்படின்னு நம்பப்படுது.